சோப்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதோட pH பாத்தீங்கன்னா 7, 8, 9 வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதுல காஸ்டிக் சோடா வச்சு மேக் பண்றதுனால pH எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். என் கையில இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சோப் மாதிரி இருக்கா. இதோட pH நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெல்ட் அண்ட் போர் சோப் கிடையாது, கோல்ட் ப்ராசஸ் சோப்பும் கிடையாது. pH வந்து பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நேச்சுரலா கிடைக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ஸ், திக்னஸ் அது எல்லாத்தையும் வச்சு மேக் பண்ணதுதான் இந்த pH கிளென்சிங் பார்ஸ். ஸோ இதோட pH பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கும். நியூட்ரலா அப்படின்னா 4 to 6 தான் இருக்கும். நம்ம யூஸ்வலா பண்ற எல்லா கோல்ட் ப்ராசஸ் சோப், மெல்ட் அண்ட் போர் சோப்ஸோட pH எவ்வளவு இருக்கும்? 7க்கு மேல தான் இருக்கும். பிகாஸ் அதுல காஸ்டிக் சோடா இருக்கு. இதுல வந்து வித்தவுட் காஸ்டிக் சோடால மேக் பண்ணதுதான் இந்த கிளென்சிங் பார்ஸ். இந்த pH பேலன்ஸ்டா இருக்கு. இந்த கிளென்சிங் பார்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபேஸ் அண்ட் பாடியை மைல்டா கிளென்ஸ் பண்ணி ஜென்டலா வச்சுக்கும். 6 மந்த்துக்கு மேல இருக்க பேபிஸ்க்கு கூட இந்த கிளென்சிங் பார்ஸ் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வெப்சைட்ல இந்த pH பேலன்ஸ்டு கிளென்சிங் பார்ஸோட கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அகைன் சொல்றேன், இது வந்து மெல்ட் அண்ட் போர் கிடையாது, கோல்ட் ப்ராசஸும் கிடையாது. இது பிளான் பேஸ்டா இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ஸ் அண்ட் திக்னஸ் வச்சு மேக் பண்ண pH பேலன்ஸ்டு கிளென்சிங் பார்ஸ். ஸோ இதோட கோர்சஸ் வந்து இப்ப வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.